நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிகோ மிஷின்ஸில் உள்ள ஸ்டிச்சஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் பிகோ மிஷின் வந்து ரிவ்யூஸ் போட்டிருந்தேன். ஸோ ரிவ்யூஸ் அப்போ எல்லோரும் கேட்ட கொஷின் வந்து நார்மல் ஸ்டிச் தைக்குமா அப்படின்ற கொஷின் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. நார்மல் ஸ்டிச் இது தாராளமாக தைக்கும். அது எப்படி தைக்கும்னு நான் காட்டுறேன். ப்ளஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் எப்படி போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஸ்டிச் ப்ளஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் இதில் பார்ப்போம். இதில் எப்படி எம்ப்ராய்டிங் போடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகோ மிஷினில் ஒரு பார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து த்ரெட்டோட டிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளது. இது வந்து நம்ம நீடிலோட டிஸ்டன்ஸை இந்த நீடிலோட டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஜிக்ஸாக் மிஷின் மாதிரி வருது. ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்னால் நம்மளுக்கு இப்படி வரும், ஜிக்ஸாக்னால் இப்படி போகணும்ல. ஸோ அதுக்குள்ள டிஸ்டன்ஸை இது பண்ணுறதுக்கு தான் இந்த இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 0ல் இருக்குது நாப். ஓகே, இந்த நாப் பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது. 0ல் இருந்தால் இது வந்து நார்மல் ஸ்டிச், நார்மலாக நம்மளுக்கு தைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இதை ஃபஸ்ட்டு லெஃப்ட் பண்ணிடணும். இந்த இதை உங்களுக்கு நல்லா லெஃப்ட் பண்ண வரும். நான் லெஃப்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை லெஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த இதை வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டைட் பண்ணி விடணும். டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அங்கேயே நின்றுடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 3ல் வைக்கணும்னு நினச்சேன்னா, இந்த 3ல் இந்த இதை வந்து லெஃப்ட் பண்ணி 3ல் வச்சு இந்த இதை நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நாபை இந்த 3ல் வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிக்ஸாக் வந்து 3ல் வந்து கரெக்டாக அலைன் ஆகும். இன்னொன்று வந்து மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா, 0ல் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து எவ்வளோ சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் பெருசாக போக போக ஓரளவுக்கு, அதாவது இந்த 10 கிட்ட வச்சாதான் உங்களுக்கு தெரியுதா, 7 to 10 இதுக்கிட்ட வச்சாதான் உங்களோட ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நல்லா எலாபரேட்டாகவும் இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இல்லாமல். ஸோ இங்கே 7 to 10க்குள்ளே நீங்கள் வச்சுருந்தா தான் இந்த த்ரெட் கவுண்ட் வந்து 7 to 10 வச்சாதான் உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். எப்போ நீங்கள் பண்ணாலும் இதை லெஃப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை லெஃப்ட் பண்ணாமல் இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீடில் உடையக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை லெஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இது வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போகலாம். பாபினில் வந்து நான் நூல் வந்து வைண்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் வந்து நூல் எப்படி வைண்ட் பண்ணணும், ஊசியில் எப்படி நூல் கோக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாபினை வந்து இந்த பாபின் கேஸில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பாபின், அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற பாபின் மாதிரி பாபின் கேஸ் மாதிரி இருக்காது. இண்டஸ்ட்ரியல் மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் பாபினை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நூல் எப்பொழுதும் போல் இந்த ஹோல் வழியாக விட்டு இது வழியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாபின் இருந்துச்சு. இதை நான் வந்து மிஷினில் மாட்டிடுறேன். இந்த மாதிரி சவுண்டு வரணும் பாபினில் மாட்டினதுக்கப்புறம். அப்போ தான் அந்த பாபின் கேஸ் வந்து ப்ராப்பராக மிஷின் ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், த்ரெட்டை எப்படி விட்டு வாங்கணும் பிகோ மிஷின்லன்ட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுலேயும் வந்து நான் வந்து த்ரெட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நூலை விட்டு வாங்கிக்கலாம். ஸோ
நூல் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஸ்டிச்சில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த ஜீரோவில் வச்சா கூட உங்களுக்கு லைட்டாக வந்து zigzag மாதிரி தெரியும். நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க, எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா நான் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே தூக்கிலாம் எதுவுமே பண்ணல. நீங்கள் கொஞ்சம் ஜீரோவில் வச்சாலுமே லைட்டாக zigzag வரும். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணல, டைட் பண்ணல, எதுவும் பண்ணல. அதே மாதிரி நான் இங்கே 7ல் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ஏன் 7ல் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிச்சஸ் நல்லா பெருசாக தெரியணுன்றதுக்காக நான் 7ல் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், நான் zigzagலாம் இல்லை, நார்மல் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது நார்மல் ஸ்டிச் தான். பிகோ மிஷினில் தான் உங்களுக்கு நிறைய தான் தச்சு காட்டுறேன். ஸோ இது நார்மல் ஸ்டிச் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜீரோவில் வைக்கல, இப்போ நான் கரெக்டாக ஜீரோவில் வச்சு காட்டுறேன். இப்போ தான் நான் லிஃப்ட் பண்ணுறேன், அது வரைக்கும் நான் லிஃப்டே பண்ணல. இப்போ நான் கரெக்டாக ஜீரோவில் வச்சு நான் உங்களுக்கு டைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரோவில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜீரோவில் வச்சு தைக்க போகிறோம். லைட்டாக zigzag உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக உங்களுக்கு zigzag தெரியுது. ஒன்றில் நம்ம வந்து நல்லா கீழே இறக்கும் போது நம்மளுக்கு நார்மல் ஸ்டிச் மாதிரி இருந்தது. நான் வந்து கரெக்டாக ஜீரோவில் வைக்கும்போது zigzagன்னு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு வந்து லைட்டாக zigzag மாதிரி தெரியும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ 1ல் வச்சு நான் தச்சு காட்டுறேன். ஸோ நான் இப்போ 1ல் லெஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை லூஸ் பண்ணிவிட்டு 1ல் வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 1ல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இது வந்து நான் 2க்கு மாற்ற போகிறேன். ஸோ அதை நான் லெஃப்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது லூஸில் தான் இருக்குது, ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லெஃப்ட் பண்ணிவிட்டு 2ல் வச்சு டைட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஸோ நான் இப்போ வந்து 2ல் வச்சுருக்கேன். அதே இது மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம டூவில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம இப்போ 2ல் வச்சு தைச்சாச்சு. நான் வந்து 3க்கு மாற்ற போகிறேன் இப்போ. ஸோ அதனால் நான் லெஃப்ட் பண்ணிவிட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு 3ல் வச்சு டைட் பண்ணிவிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 3ல் வச்சு தைச்சி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து 3 வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3. ஸோ நம்ம இப்போ 3 ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம 4 மாற்ற போகிறோம். லெஃப்ட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு 4ல் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து
4ல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து 4. ஸோ வந்து 5 மட்டும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது, பிகாஸ் இதில் இருக்கிற பிளேட் வந்து நம்மளுக்கு இதற்கு மேலே பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் 4 வரைக்கும் மட்டும் காட்டுறேன். 4 இது வரைக்கும்னால நீடில் 5 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து இங்கே 1, இது 4னா 5ன்னு வரும்போது இவ்வளோ தூரம் வரும். நம்மளோட நீடிலோட லென்த்தே வந்து அந்த பிளேட்டோட லென்த்தே வந்து இவ்வளோ தான். ஸோ நீடில் உடஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எம்ப்ராய்டிங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு 5ஓட ஸ்டிச்சிங் காட்டுறேன். இப்போ வந்து நான் 0 to 5 ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பேனலில் மாற்றணும் என்ன பண்ணணுன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்ம வந்து இந்த நார்மல் பிளேட்லேயே பண்ணலாம். ஏன் நார்மல் பிளேட்டில் பண்ணலாம், 5th ஒன் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டிச்சஸ் வச்சு காட்டியிருக்கேன். நம்ம 5th வரும்போது ஒரு ஜிக்ஸாக் போகிறனால இங்கேயும் போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். ஸோ அது ஆகும்போது அந்த இந்த கீழே உள்ள இதில் வந்து இடிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சோம்னா இந்த இடத்துல ஊசி போகும்போது நம்மளுக்கு எதுவும் இதுவாகாது. ஸோ உங்களுக்கு இதையும் நான் செஞ்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒன்றும் கிடையாது, இதே தான், இதோட ஒரு என்லார்ஜாக வரும் 5th ஒன்று. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இதை எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த பாப் கேஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டு இப்போ இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த இதுக்கு பதிலாக இதை மாட்டினீங்கன்னா இந்த மாதிரி அதில் ஃபிட் ஆகும். இப்போ இந்த இது இருக்கனால இடிக்குது. இப்படி ஃபிட் ஆகும்போது நம்ம ஜிக்ஸாக் வைக்கும்போது நல்லா எலாபரேட்டாக தச்சு காட்டும். இப்போ வந்து 1லேருந்து 5க்குள்ளே நீங்கள் எம்ப்ராய்டிங் பண்ண போகிறீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தான் பண்ணணும். ஸோ நான் இப்போ எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் பண்ணாதனால நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி இந்த இதையும் எடுத்துடணும். இதையும் எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக் இது வந்துடும். ஸோ இப்போ என்னால் இதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து நான் உங்களுக்கு அந்த 4 ஸ்டிச்சஸ் மட்டும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து 0 ஸ்டிச்சுக்கும் கீழே இதுதான் கரெக்டாக 0ல் நான் அலைன் பண்ணும்போது வச்ச ஸ்டிச்சு. இது வந்து 1ல் வைக்கும்போது நம்ம வந்து ஸ்டிச்சு. இதுவே நம்ம 2னால வச்சுருந்தோம்னா ஸோ 2ல் உள்ள ஸ்டிச் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3. உங்களுக்கு அப்படியே படிப்படியாக டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது வந்து 4. நம்ம 4ல் வச்சு பண்ணோம்னா இப்படி தான் வரும். 5ல் மட்டும் நான் காட்டலை, பிகாஸ் நான் அது வந்து எம்ப்ராய்டிங் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஸ்டிச்சு. ஸோ இதை நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஃப்ரண்ட் ஸ்டிச்சு. இது அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், எந்த பிசுரோ எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே வந்து நல்லா நீட்டாக தான் இருக்கும். இது பேக் சைட் ஸ்டிச்சு, இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இப்போ நான் 4 ஸ்டிச்சஸும் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.